5. Draw a triangle ABC with side BC equal to 6 cm, AB equal to 5 cm and angle ABC is 60 degree. Then construct a triangle whose sides are 3/4 of the corresponding sides of the triangle ABC. First ஒரு rough figure draw பண்ணிக்கலாம். A, B, C. Side BC is 6 cm. Angle ABC is 60 degree. AB is 5 cm. இப்போ ஒரு similar triangle நம்ம construct பண்ணணும். அதனோட ரேஷியோ என்னன்னா corresponding side ஓட ரேஷியோ 3/4. அப்போ 6 into 3/4 9/2 is 4.5 centimeters. 5 into 3/4 15/4. .75 60 degree. இப்போ similar triangle draw பண்ணிருப்போம். Similar triangle ஓட measurement first triangle விட சின்னதா தான் இருக்கு. First draw line AB equal to 6 centimeters. Then AB is 5 centimeter. Draw 60 degree acute angle. Draw AB 6 centimeters. 60 degree के இந்த பாயிண்ட்டும் 60 degree. So join பண்ணிக்கலாம். So acute angle 60 degree के draw பண்ணியாச்சு. Draw AB 5 centimeters. Draw AB 5 centimeters. A, B, C. Join AC. Two, 3, 4. இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கிறதுனால 4 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். இதுக்கு நேம் B1, B2, B3, B4னு நேம் பண்ணிக்கலாம். CBX ஒரு acute angle. CBX is an acute angle. ஸோ இங்கே நியூமரேட்டரில் 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே 3லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டினாமினேட்டரில் 4னு இருக்கிறதுனால நம்ம CB4 ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ CB4க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். B4லேருந்து ஒரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க்கை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டையும்
B4ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கும்போது இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பிசியில் ஜாயிண்ட் ஆகும். எந்த இடத்துல பிசியில் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை சி டேஷ்னு கொடுத்துக்கலாம். சி டேஷ். இப்போ ஏசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ சியிலேருந்து இங்கே ஒரு ஆர்க், சி டேஷ்லேருந்து இன்னொரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்க் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் சி டேஷையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கும்போது ஒரு பேரலல் லைன் கிடைக்கும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏபிங்கிற லைனில் ஜாயின் பண்ணும். எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஏ டேஷ்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ டேஷ். ஸோ ஏபிசிங்கிற இந்த ட்ரையாங்கிள் இஸ் similar to triangle A dash B C dash. அப்போ AB அதனோட corresponding side A dash B, BC அதனோட corresponding side BC dash, AC அதனோட corresponding side AC dash. என்ன ரேஷியோவில் இருக்கும்? 3/4ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி செக் பண்ணும்போது ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டேஷ் பிசி. ஏன்னா பிங்கிறது காமன் ஆங்கிள். அதே போல் ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டேஷ் சி டேஷ் பி. இதெல்லாம் கரஸ்பாண்டிங் angles are equal. Angle BA dash C dash is equal to angle BAC. These corresponding angles are equal. The triangles are said to be equiangular. So triangle ABC is similar to triangle A dash BC dash. Angle ABC is equal to angle A dash BC, common angle. Angle ACB is equal to angle A dash C dash B because corresponding angles are equal. Angle B A dash C dash equal to angle ABC. Here also corresponding angles are equal. இப்போ AB ஓட வேல்யூ மெஷர் பண்ணலாம். 5 cm இருக்கு. ஸோ ஏபி இஸ் 5 cm. அதனோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஏ டேஷ், அதனோட கரஸ்பாண்டிங் சைடு ஏ டேஷ் பி இஸ் 5 into 3/4 இஸ் 15/4, 3.75 cm. So AC is 5.4 cm. So அதனோட corresponding A dash C dash side is 5.4 into 3/4. 8.1 divided by 2, 4 cm. BC is 6 cm. அதனோட corresponding side BC dash equal to 6 into 3/4, 4.5 cm.